திடீரென பிஸியாக மாறிய ஈரான் அணுசக்தி நிலையங்கள். அமெரிக்காவிற்கு எதிராக தயாராகும் பெரிய திட்டம். தலையை பெய்த்துக் கொள்ளும் டொனால்டு டிரம்ப். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானை மிரட்டி வருகின்றது. இந்நிலையில் தான் ஈரானின் அணுசக்தி நிலையங்களில் வழக்கத்திற்கு மாறாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நுழைவாயில்கள் மூடப்பட்டு பாதைகள் தடுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இவ்வளவு நாள் சும்மா இருந்த டிரம்ப் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய மீண்டும் மிரட்ட தொடங்கியுள்ளார். இதனால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அணுசக்தி நிலையங்களுக்கு செல்லும் நுழைவு வாயில்கள், பாதைகள் மூடப்பட்டுள்ளன. அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சுறுத்தலுக்கு நடுவே அணுசக்தி நிலையங்களில் சில முக்கியமான வேலைகள் நடப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த வேலைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வேகமாக நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இதனை உறுதி செய்துள்ளன. ஈரானின் இஸ்பஹான் அணுசக்தி நிலையத்தில் புதிய பணிகள் நடப்பதை அந்த செயற்கைக்கோள் படம் பிடித்துள்ளது. இந்த அணுசக்தி நிலையம் கடந்த ஆண்டு அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பெரிய அளவில் சேதமடைந்த நிலையில் அங்கு ரகசியமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது சுரங்கப்பாதைகள் உறுதியான சிமெண்டால் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. எத்தகைய தாக்குதல்களையும் தாங்கும் வகையில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த அணுசக்தி நிலையத்தை சுற்றி பல அடுக்குகளாக பாதுகாப்பும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் சென்ட்ரிஃபியூஜ் மிஷன்ஸ் உள்ள இடங்களுக்கு மேலே பணிகள் நடப்பதை உறுதி செய்துள்ளது. இந்த சென்ட்ரிஃபியூஜ் மிஷன்கள் தான் அணு ஆயுதம் தயாரிப்புகளான யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் மீண்டும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது.